எதுல போனா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நாங்க பார்த்து அவங்களுக்கு பண்றோம். அது மட்டும் இல்லாம சும்மா ஏதோ கடமைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கோர்ஸ் பண்ணிட்டாங்கப்பா, யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, இதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க பண்றது கிடையாது. அவங்கள வந்து திரும்ப வந்து ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணி அவங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அவங்க ஷைன் ஆவாங்க அப்படின்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி பாதுகாப்புன்னு. இப்ப நம்மள்ட்ட ரம்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரகமுக்கு கேரளாக்கு ட்ரைனிங் அனுப்பியிருந்தோம். சோ போட் ஹவுஸ் அது. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து 6 months இன்டர்ன்ஷிப் இருந்தாங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்க கண்டினியூ பண்ணாங்க. பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் த சடன் 3 years பேக் பிஃபோர் கோவிட் துபாய்க்கு போயிட்டாங்க. சோ இப்ப துபாயில அங்க ஒர்க் பண்றாங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே பயங்கர ரிச்சாவும் ராயலாவுமே மாறி இருக்கு. அவங்களுக்கு சேஃப்டி கேட்டீங்கன்னா சார் ஒண்ணுமே கிடையாது சார், நம்மள வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. சோ இந்தியால இருந்து வந்திருக்காங்க ஒரு கேர்ள் அப்படின்னும் போது நம்மளுக்கு அகாமடேஷன்ல இருந்து நம்மளுக்கு சேஃப்டி, ரூம் சேஃப்டி, செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, டிராவலிங்க்கு வந்து பிக்கப் அண்ட் டிராப்ஸ் கொடுக்குறாங்க, டைமிங்கும் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு அவங்க கூட ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. எதுல போனா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நாங்க பார்த்து அவங்களுக்கு பண்றோம். அது